ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். சின்ன பையனுக்கு வந்து இன்னும் உடம்பு சரியாகலை. அவனுக்கு ஃபீவர் விட்டு விட்டு வந்துட்டுருக்கு. தூத்துக்குடியிலேருந்து நம்ம வீடியோ யாரும் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா இங்கே எந்த டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இங்கே அண்ணா நகரில் பத்மநாபன் ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது. அதில் ஒரு ஷார்ட் வீடியோ தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. நான் நாளைக்கு வந்து ஒரு லாங் வீடியோவாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் நோய் இங்கேயே கடந்து கடந்து நம்ம வாழ்க்கையெல்லாம் பெயர்மோ நோய். கண்டிப்பா அப்படி நடக்காது. கண்டிப்பா நான் வெளியே போவேன், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வேன், ஒரு கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு 6 வயசுல உங்களுக்கு எதுக்கு என்ன கல்யாணம்? 50 வயசு சாகுற வயசு யாருப்பா சொன்னது? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அத பேத்திலாம் எடுத்துட்டீங்களே. பேத்தி எடுத்தா இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதா? கண்டிப்பா பண்ணுவேன். என் பொண்டாட்டி ஜாக்லின் முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன். எப்படியும் உங்களுக்கு ஒரு 10 வருஷமும் எனக்கு ஒரு 5 வருஷமும் போட்டுருவாங்க. நான் போய் வெளியே கல்யாணம் பண்ணாலும் அது நடக்கும். உங்களுக்கு அதெல்லாம் நடக்காதனே. உன் வாயை மூடு. நான் கண்டிப்பா வெளியே வருவேன். ஜாக்லினுடைய ஒரு சொத்து என் பேர்ல இருக்கு. அது ஏதாவது விற்கிறதுக்கோ இல்லை வேற எதுக்கோ தேவைப்பட்டுச்சுன்னா அவ கண்டிப்பா என்ன வெயில் எடுப்பா. அவங்களுக்கு இருக்கிற ஏகப்பட்ட சொத்துல அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. நீங்க 10 வருஷம் உள்ள கடங்கன்னு விட்டுருவாங்க. போலீஸ் கிட்ட சொல்லி லாயருக்கு கால் பண்ண சொல்லியிருக்கேன். என் லாயர் கண்டிப்பா வருவான், இனி வெயில் எடுப்பான். பணம் கொடுக்காம எப்படின்னா எடுக்க முடியும்? ஜாக்லின் இருந்து வாங்கி தரேன்னு அவன்கிட்ட போய் சொல்லி ஏதாவது பண்ணி வெளியே போயே தீரணும். வெளியே போனாலும் பிச்சை தானே எடுக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு. இங்கேயாவது 3 வேளை சாப்பிட்டு எடுப்போம். நீ ஒரு பிச்சைக்காரன். சாப்பாடு சாப்பாடு ஏன் ரேஞ்சு தெரியுமா உனக்கு? கோவால நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? வாங்கூடலாம் இருக்கணும்னு என் தலையெழுத்து. அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்கீரு? கோவாக்கு போக வேண்டியதானே? பாவன்னு பேசுனா ஓவரா பண்றாரு. புள்ளாண்டி நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. யோ போயா. ஏதோ வயசுல மூத்தவர்னு பேச்சு கொடுத்தா ரொம்ப தரகுறைவா பேசிக்கிட்டு இருக்கீரு. உங்க புத்திக்குதான் அப்படி இருக்கீரு. புள்ளாண்டி வார்த்தை அடக்கி பேசு. யோ போயா போயா. நீ எல்லாம் பேசுற மாதிரி ஆயிட்டலாம் என் நிலைமை. இரு, இன்னும் எண்ணி 1 மாசத்துல நான் வெளியே போய் காட்டுறேன். நீ உள்ளே கிடந்து சாவு. வெளியே போனாலும் சாப்பாடு இல்லாம தான் இருக்க போறேன். நான் இங்கேயே இருந்துட்டு போறேன். இவன்லாம் ஒரு ஆளு. இவன் கூட இன்னையே போட்டிருக்காங்க. சி, ஆமா, இவர் பெரிய மைசூர் மகாராஜா. ஏட்டிகளா, என் பிள்ளைக்கு மொட்டைலாம் அடிச்சு காது குத்தியாச்சு. சாப்பிட்றதுக்கு ஆத்தங்கரைக்கு வாங்கட்டி. அன்னைக்கு தானே சொன்னேன். ஆமாம், ஞாபகம்லாம் இருக்குது. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆத்தங்கரையில் இன்னைக்கு ஒரு பிடி. பங்குஸ்மா வயசு ஹோட்டல் ஒண்ணுமில்ல, சும்மா மனசே சரியில்லை. இந்த மனசுங்காங்களா, அதுக்கு எங்கே இருக்கு காட்டுங்க பார்ப்போம். இதயம் தான் மனசு. இதயத்துக்கு இதயம் ஒரு பேர் இருக்கும்போது அது என்ன மனசு? மனசுன்னு ஒரு விஷயமே கிடையாது. மைண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனோம். கீதாக்கா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாத. பங்கு சக்கா என்னாச்சு? இல்ல, ரொம்ப நேரம் குடிக்காம இருந்தேன். என் புருஷன் இப்ப குடிச்சிட்டாருல, அதான் மனசுக்கே சரியில்லை. என் வீட்டுக்காரன் தான் குடிச்சாரு. அன்னைக்கு சண்டை போட்டு அதோட விட்டுட்டேன். டேக் இட் ஈஸி பாலிசி. என்ன செய்ய? ஏக்கா, குடிக்கிறவங்க அவங்களா பார்த்து திருந்தினாதாங்க உண்டு. நம்ம என்னத்தை சொன்னாலும் நமக்கு தெரியாம செய்ய தான் போறாங்க. என்ன செய்ய முடியும்? நீங்களாவது சின்ன பிள்ளைல வச்சிருக்கிறவங்க. என் புருஷன் பெரிய பிள்ளைல வச்சுட்டு இப்படி செய்யலாமா? குடிக்கிற ஆளுக்கு சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைன்னா வித்தியாசம் தெரியாது. எத்தனை பெரிய பிள்ளைகள் இருந்தாலும் அவங்க குடிக்கணும் தான் நினைப்பாங்க. சரி சரி, எல்லாம் சரியாயிரும், வாங்க சாப்பிட போவோம். நான் இது வரைக்கும் ராணியக்கா வீட்டில் சாப்பிட்டதே கிடையாது. யாருமே சாப்பிட்டதில்லை, இப்பதான் புதுசாக சாப்பிட போறோம். ஆத்தங்கரைங்கிறதால மீன் குழம்பா தான் இருக்கும்னு நினைக்கேன். கிடையவே கிடையாது, சிக்கனா தான் இருக்கும். இவ்வளவு ஒருத்தி. எனக்கு என்னமோ மொட்டை போட்டு வந்திருக்கிறதுனால சைவ சாப்பாடா தான் இருக்கும்னு தோணுது. ஒழுங்கா இருக்கணும்னு வர்றவங்க கிட்ட ஆவலாதி சொல்லக்கூடாது. மண்டையை அடிச்சது சொல்லக்கூடாது, சரியா? சரி. எல்லாரும் சாப்பிட்டு போற வரைக்கும் அமைதியா இருக்கணும். இல்லைன்னா காலை உடைச்சிருவேன். உன்னை பெத்த பாவத்துக்கு நான் ஒரேடியா பிச்சை இருந்தாலும் கூட நிம்மதிதான். எங்க பிச்சாருவ? பேசாம கடை. எங்களுக்கு காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு, பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு வேணும்ல. கூடயே 2 மாசம் இருந்துட்டு இப்போ போனா நாங்க என்ன செய்ய முடியும்? பேசாம இரி. ஆரம்பமே அமர்க்கலாம். என்ன தாத்தா மண்டையில கட்டு? என்ன வண்டு முருக மாமா மண்டையில என்ன கட்டு? எங்க போய் முட்டை நீரு? மீன் பிடிக்கும் போது கீழே விழுந்துட்டாரு. எங்க இருந்து? எங்க வீட்டு மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. உங்க வீட்டுக்கு கீழேயா மீன் வரும்? எப்படியோ விழுந்துட்டாரு. இப்ப அதெல்லாம் தேவையா? சாப்பிட வாங்கிட்டு கிதச்சிருக்கீங்களா? பிள்ளை எங்கம்மா? மொட்டை மொட்டை பிள்ளைய காணும். தூங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட இருக்கு, மரத்து வீட்டுல. ஐயா, பிள்ளைய காமிச்சினா தானே கொஞ்சம் எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். சரி, சாப்பிட்டு நாங்க மரத்து வீட்டுக்கு வரோம். உட்காருங்க உட்காருங்க, நேராவது. பரவாயில்லையே, நல்ல விருந்தோம்பல் பண்போட தான் இருக்கா. இலை போடுங்க, இலை போடுங்க. போடுதே. இலைய போடுங்க, இலைய போடுங்க. ராணிமா, எனக்கு ரொம்ப சின்ன இலையா இருக்க.
ஏடி இருக்கிறத சாப்பிட அதிலே பாவம் கஷ்டப்பட்டதுவோ. அப்படி இல்ல நீங்க எல்லாரும் பெரிய இலையில சாப்பிடும்போது நான் மட்டும் சின்ன இலையில கொஞ்சோண்டு சாப்பிட முடியாதுல. நானே எனக்கு பெரிய இலை வேணும். வேற இலை இல்லை ஈரி பாறை. மேனஸே இல்லாம நடந்துக்காத கீதா. எதை கொடுக்கறத சாப்பிட்டு போக வேண்டியதான். அதுவளே பாவம். அப்ப உன் இலைய தாயன் பாய்க்கிலேயே பேசுத. இந்த தாயை எடுத்துக்கோ. வேண்டாம் வேண்டாம் அப்படிலாம் ஒண்ணு தர வேண்டாம். நான் நெட்டவழி நிலையை எடுத்துக்கிடுவேன். தூரம் ஓடிருங்க. நான் நல்லா வயிறார சாப்பிட வந்திருக்கேன். ஏன் இலைய எடுப்பாவலாம இலைய மண்டையே பிச்சு எரிஞ்சிருவேன். சி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாட்டி. சாப்பாடுன்னு வந்துட்டு ஃப்ரெண்டு கிண்டலாம் நான் பார்க்க மாட்டேன். என் புருஷனையும் தூக்கி வீசிட்டு சாப்பிடக்கூடிய ஆளுனா நீங்க வேற. நல்ல பொம்பளை போ. என்ன மாமா ஊசு ஊசிங்கிரு. மண்டையை உடச்சு விட்டாமா. அட கடவுளே ஏன் இப்படி செய்தா? இருக்கவே முடியலம்மா. உன் வீட்டுக்கு வந்துட்ட. நீங்க தானே மாமா சொல்லிட்டு போனீங்க காவலா இருக்க போறேன்னு. இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அந்த சின்ன பிள்ளை வளரணும். அது வரைக்கும் நீங்க ஒரு பெரிய ஆள் துணை வேணும். இருங்க. நைஸா கழட்டி விடுதாலே நீயே. ஐ சாப்பாடு வந்துட்டு மணக்க மணக்க சாப்பாடு. சீக்கிரம் போடுங்கக்கா, சீக்கிரம் போடுங்க. என்னது வைக்க? என்னதுமா அப்பளம் ஒரு மாதிரி கலர்ல இருக்கு. அவங்கெல்லாம் மரத்துலையும் காட்டுலையும் வாழ்றவங்க. நிறைய தானியங்களை வச்சு ஏதோ ஒரு சப்பாத்தி மாரி சுட்டிருக்காங்க. ஐ தானிய சப்பாத்தி. ஐ லவ் சப்பாத்தி. இது என்னது சாணி கணக்கா இருக்கு? ஏக்கா நிறைய நவதானியத்துலலாம் சப்பாத்தி சுட்டுருக்கு போல. இந்த அக்கா என்ன நல்ல மனமா இருக்குல்ல. நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. கடிக்கிறதுக்கு பல்லு தான் வேணும் போல. சாணி வாட அடிக்கிட்டி. அது நம்ம ஆத்தங்கரையில உட்காந்துருக்கோம்ல, மாடுகிட்டு சாணி போட்டிருக்கோம். யாத்த இது சாணி வரட்டி மாதிரிலாம் இருக்கு. கடிச்சு பாருங்கக்கா. இந்த நீ கடி. ஞம் 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 ஞம். ஏக்கா டேஸ்டே ஒரு மாதிரிலாம் இருக்கு. நாத்தடிக்கி. அததானட்டி நானும் சொன்னேன். சுந்தரி இது ஒரு கடி கடிமா. தூரம் ஓடிரு. நான் என்ன எலியா? என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுதே. இடி மறுபடியும் ஒரு கடி கடிக்கியா? இப்போ வாங்கக்கா தூரேன். நாதம் தாங்க முடியல. அப்படியா? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ஒரு கடி கடிங்க பார்ப்போம். ஏடி இது சாணி மாதிரி இல்ல. இது சாணி தான். ஏன் இப்படி எல்லாம் பண்ணுது இந்த ராணி அக்கா? யாத்தி அங்க பாருங்க. கடவுளே பாம்பு தூக்கிட்டு வராள. எல்லாருக்கும் சுவையான நாகரணி குழம்பு. நாகராணி குழம்பா? ஏன் ஓடுங்கட்டி ஓடுங்க. யாத்தே நாகராணி குழம்பு தின்னா இன்னைக்கு எல்லாரும் வரைக்கும் நுர தள்ளிரும் போலயே. ஓடுங்கட்டி ஓடுங்க. சுந்தரி ஓடு. இவ ஒரு ஆளுன்னு சாப்பிட வந்தோம்னு நம்மள செருப்பு கொண்டு அடிக்கணும். எந்த அக்கா ஓடுது. ஏன் வாங்க ஓடுவோம். ஓடாதீங்க ஓடாதீங்க. என் லூசு பாம்பை கொண்டு வந்திருக்க மெண்டல். நாங்கெல்லாம் சாவது காட்டி. நாகரணி செத்துட்டா. சாப்பிடலாம். நாங்க ஓடிடுவோம். காலையில இருந்து சாப்பிடாம வெறுமயிரா வந்தேனே. கடைசியில நாகராணி குழம்பா? நாகராணியோ நாகராஜாவோ ஓடுங்க ஓடுங்க. பிள்ளைக்கு மொய் கொடுத்துட்டு போங்கட்டி. ஆமா மொய் கொடுக்க நாங்க உயிரோட இருக்கணுமே. தாத்தா நீ சாப்பிடவா நாகரணி குழம்பு? ஐயோ ஆளை விடு. எல்லாருக்கும் ஆசையா விருந்து வச்சேன். ஒருத்தரும் வரல. இவங்க எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன்.